ஆம், என்னோட இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வச்சு எனக்கு என்ன இந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கோ அதை வந்துட்டு இன்னைக்கு உங்களோட வந்துட்டு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு முதல்ல வந்த கேள்வி வந்துட்டு இந்த செமிகண்டக்டர்னா என்ன, இது எல்லாத்துக்கும் தெரியுமா, இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு எப்படி வந்துட்டு வளர்ந்துருக்கு, எப்ப ஆரம்பிச்ச இண்டஸ்ட்ரி, எவ்வளவு நாளா இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது, இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ நியூஸ்ல படிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு, இது என்ன தேவை, இதை நம்ம பண்ண முடியுமா, இல்ல இதை பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு இதை சார்ந்து வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இப்போ செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு 20-30 வருஷமா வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு ரொம்ப காமனா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்துட்டு செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்துட்டு மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹேண்டில் பண்றது வந்து தெரியும். ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டரும் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்துல வந்துட்டு இதை உபயோகப்படுத்த முடியும். இதோட ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வந்துட்டு மணல் தான், சிலிக்கன். இந்த மணல்ல வர சிலிக்கனை எடுத்து அதை வந்துட்டு உருக்கி மெல்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கிறிஸ்டலைஸ் பண்ணி அதுல இருந்து வர ஒரு இங்கட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சிலிக்கன் ரா மெட்டீரியல். இதுதான் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அதுல இருந்து அந்த இங்கட்டை வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு லேசர் கட்டிங் டெக்னாலஜி மூலமா ஸ்லைஸ் பண்ணி வேஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தின் வேஃபர். அடுத்தது வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ ஒன்று காமிக்கிறேன், அதுல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த வேஃபரை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அது ரா வேஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிலிக்கன் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது. அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை வந்துட்டு எச் பண்ணும். இது வந்துட்டு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் அண்ட் லைட் இன்டென்சிவ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அதுல அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை வந்துட்டு அந்த வேஃபர்ஸ் வந்துட்டு எச் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராசஸ்டு வேஃபர். அந்த வேஃபரை வந்துட்டு அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து பேக்கேஜ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டா வந்துட்டு இதை வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலிக்கன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 75 இயர்ஸா வந்துட்டு வளர்ந்துருக்கு, 1950s இருந்து. அப்ப இருந்து வந்துட்டு மேஜர் ரா மெட்டீரியல் சிலிக்கன் தான். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ்ல வந்துட்டு மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. இது வந்துட்டு செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இப்போ ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்றேன். Humble sand. This is what the building blocks of the future are made of. But making them is a long process comprising a great many steps. First, the silicon dioxide in the sand has to be converted into pure silicon. After that, it is cut into wafer-thin discs. In Dresden, these raw wafers are 300 millimeters in diameter and less than a millimeter thick. In our clean room, up to 35,000 chips are then made from each of these discs. In numerous process stages, the wafers are given their characteristic surface structure. After coating with a photoresist layer, the wafer surface is exposed, developed, and etched.
This results in the desired conductor structure. Such structures are hundreds of times finer than a human hair. Dopants are then implanted in the material to increase the electrical connectivity of parts of the semiconductor. In subsequent phases, this and other process steps are repeated until the entire layout of the chip has been deposited on the wafer. This involves heating the wafer to more than 1100 degrees Celsius. In some cases, up to 27 times. Up to 200 measurements are done, and up to 26 exposures. All in all, this can mean as many as 700 processing steps and 14 weeks processing time. Once this is completed, the microchip is assembled from as many as 30 such layers, like a mini skyscraper. Each layer has its own function. Interconnecting them makes the microchip highly complex. Semiconductor chips, the building blocks of our future. இப்போ வந்துட்டு நீங்க இந்த வீடியோல பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ப்ராசஸிங் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்துட்டு வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். மற்ற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி இதுலயும் வந்துட்டு டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அசம்பிளி இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த செமிகண்டக்டர் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹைலி இன்னோவேட்டிவ் ப்ளீடிங் எட்ஜ் இண்டஸ்ட்ரி. அதாவது இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பண்ற ஒரு ஸ்டெப் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹை ஸ்கில் லேபர், ஹெவி சாஃப்ட்வேர் இன்வால்வ் ப்ராசஸ், R&D இதுல வந்துட்டு நிறைய நடக்கும். இதுல வந்து அதுக்கு அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு ஜென்ரலி வந்துட்டு ஒரு 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஒண்ணு. ஃப்ரண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் என்னன்னா வந்துட்டு அந்த சிலிக்கன் ரா மெட்டீரியல் இங்கர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து வேஃபரை ஸ்லைஸ் பண்ணி அந்த வேஃபர்ல வந்துட்டு சர்க்கியூட் டிசைன் எட்ஜ் பண்றது, அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். அதுக்கு அடுத்து அந்த சர்க்கியூட்டை வந்துட்டு லித்தோகிராஃபி மூலியமா வந்துட்டு கட் பண்ணி எடுத்து அதை வந்து பேக்கேஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஷிப் பண்றது, அதுதான் வந்துட்டு பேக் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஜென்ரலி வந்து ஃப்ரண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஹெவிலி ஆட்டோமேட்டட் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து ஒரு 200,000-300,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் இருக்கிற ஃபேக்டரியில வந்துட்டு ஒரு 30-40 பேர் தான் வந்துட்டு மொத்தமா ஒரு ஷிஃப்ட்ல வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹெவிலி ஆட்டோமேட்டட் ஃப்ளோர். பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங்ல வந்துட்டு அதுவும் வந்துட்டு டெஃபினெட்லி ஹெவிலி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் பிளான் தான். ஆனா ஃப்ரண்ட் எண்டை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பேக் எண்ட்ல வந்துட்டு லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற சில ஆல்ரெடி இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் எண்ட் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் பேக்கேஜிங் சைட்ஸ் தான். ஸோ அதனால இப்போ இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பத்தி இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்லிமீட்டர் அண்ட் மைக்ரோமீட்டர்ல மெஷர் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ பாலுமாமாவோட ஒரு ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வாரம் வந்து சொன்னாங்க 120 டன் வெயிட் ஒரு பார்ட் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்துட்டு நாங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு ஷிப் பண்ணோம் அப்படிங்கிறது. அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணீங்கன்னா வந்துட்டு இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இது வந்து ஒரு நாள்ல லட்சக்கணக்கான பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஃபேக்டரிஸ். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியில வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எஸ்டிமேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு வருஷம் 2022-23 வந்துட்டு 50 பில்லியன் பார்ட்ஸ் ஷிப் பண்ணணும். அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 பில்லியன் பார்ட்ஸ்
ரைட். ஸோ 100 கோடி ஒரு வாரத்துக்கு ஷிப் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு ஹை வால்யூம். ஸோ இந்த ஃபேக்டரியில் இருக்கிற ஆட்டோமேஷன் தான் வந்துட்டு இந்த ஷிப்பிங் வால்யூம் கீ. ஒன்று, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ். இன்னொன்று, ஹை வால்யூம் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல நடக்குது. இந்த கீழே இருக்கிற 2 பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 1950s வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சப்போ வந்துட்டு ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்டரி எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் 75 இயர்ஸ்ல வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஹை க்ரோத் ஆரம்பிச்சது. அப்ப இருந்துதான் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த கம்ப்யூட்டிங் இது எல்லாமே வந்துட்டு இந்த செமிகண்டக்டரை பேஸ் பண்ணி வந்த டெக்னாலஜினால வந்த வளர்ச்சி. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா 2025 வந்துட்டு குளோபல் மார்க்கெட் வந்துட்டு $755 பில்லியன் எஸ்டிமேட்டட். அதுதான் வந்துட்டு இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து குளோபல் மார்க்கெட் சைஸ். இன்னொரு 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு பை 2032 வந்துட்டு இந்த குளோபல் மார்க்கெட் செமிகண்டக்டர் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 2062 பில்லியன் வரைக்கும் போடுறாங்க. 3 மடங்கு வளர்ச்சி 7 வருஷத்துல. இதுதான் எக்ஸ்பெக்டட் க்ரோத். இது என்னன்னா இந்த வளர்ச்சி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோவிட் வந்தப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்பதான் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர்னால வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமன் மேனுக்கு வந்துட்டு நிறைய தெரிய வர ஆரம்பிச்சு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு கோவிட் அப்போ வந்து இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எல்லா நாடுகளும் வந்துட்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அது என்னன்னா நம்ம வந்து அந்த கோவிட் அப்போ வந்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த லைஃப் சேவிங் சர்வீசஸ் மட்டும் வந்துட்டு நம்ம ஓபன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க எல்லா கவர்மெண்ட். அப்போ வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வாஸ் கிளாசிஃபைட் அஸ் கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ அந்த கோவிட் டைம்ல கூட வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு நிக்காம நடக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கோவிட் டைம் ஹியூமன் சர்வைவலுக்கும் வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமா வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லைஃப் சேவிங் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், நம்ம ஜென்ரலா வீட்ல யூஸ் பண்ற ஒரு அப்ளையன்சஸ்ல கூட இருக்கலாம். ரைட். ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு இப்போ ஒரு நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்துட்டு செமிகண்டக்டர் இல்லைன்னா வந்துட்டு இது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நம்ம இப்போ இருக்கோம். ஒரு 1950s இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரிஜினலி ஆரம்பிச்சது வந்துட்டு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1980s வந்துட்டு ஜென்ரலி நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் கார்ஸ். அதுதான் வந்துட்டு இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை டிரைவ் பண்றதுக்கு ஒரு மெயின் இண்டஸ்ட்ரி. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 2 தான் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு டெக்கேட் டு 2 டெக்கேட்ஸ் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து டிரைவ் பண்ண போகுது. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம், சோலார் இண்டஸ்ட்ரி. ஸோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஸோ solar power generation is based on semiconductor products. அந்த சோலார் நீங்க பவர் ஜெனரேஷன் நீங்க சோலார்ல பண்ணாலும் சரி, விண்ட்ல பண்ணாலும் சரி, அந்த சோலார் பவர் ஜெனரேட் பண்ண பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஹைலி செமிகண்டக்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஸோ பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் பவர் ஸ்டோரேஜ், பேட்டரி பேக்ஸ். ஸோ அதுலயும் வந்துட்டு செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு இப்போ வந்து ஹெவிலி யூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் விஷயத்த மட்டும் வந்துட்டு இங்க ஷேர் பண்ணி விரும்புறேன். இதுல வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு மூர்ஸ் லா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்த
செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எவ்வளவு தூரம் வந்துட்டு ஹைலி இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஃபாஸ்ட் சேஞ்சிங் இண்டஸ்ட்ரிங்கிறதுக்கு வந்துட்டு அந்த லா வந்துட்டு ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிப்ல வந்து ஒரு 1000 கம்போனன்ட்ஸை வந்துட்டு பேக் பண்ணி அதோட கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணி நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற இன்னோவேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ்னால ஒவ்வொரு 2 வருஷத்துலயும் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அதே சைஸ் ப்ராடக்ட வந்துட்டு டபுள் த கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ 1950 1950ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற வேகத்துல ஆரம்பிச்சு அதே சைஸ் அதே ப்ராடக்ட் 1960s வரும்போது வந்துட்டு 16 டிரான்சிஸ்டர் இருந்துச்சு. அதே 1980ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 3 லட்சம் செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டர்ஸ் பேக் பண்ற அளவுக்கு வந்துட்டு அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அந்த வேஃபர்ஸ் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அந்த சேம் சைஸ் வேஃபர்ல எத்தனை ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறதுனால வருஷத்துக்கு வருஷம் வந்துட்டு we can use the same wafer and manufacture more products in that wafer. ஸோ இதுல வந்துட்டு இன்னோவேஷன் தான் வந்துட்டு முக்கியம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1960ல வந்துட்டு நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்பாலோ மிஷன் 3க்கு போனப்போ வந்துட்டு அந்த ராக்கெட்டை வந்துட்டு 3க்கு அனுப்புறதுக்கு தேவைப்பட்ட கம்ப்யூட்டர்ல என்ன பவர் இருக்கோ அதை விட வந்துட்டு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற செல்போன்ல வந்துட்டு கம்ப்யூட்டிங் பவர் அதிகம். ஸோ உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1960ஸ்ல வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸோட கம்ப்யூட்டிங் பவர் எப்படி இருந்துச்சு, இந்த மூவ்ஸ்லா வந்துட்டு இதை வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த இனோவேஷன் இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இந்த 75 இயர்ஸ்ல வந்துட்டு இதுதான் வந்துட்டு வந்த வளர்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் காமனா தெரிஞ்ச பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஆப்பிள், சாம்சங், டெல். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். ஆனா இதுக்கு பின்னாடி அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் டிரைவ் பண்ற பிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நீங்க அன்லஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா வந்துட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுல சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டெல், குவால்காம், பிராட்காம், மைக்ரோசிப், ஆன்செமை, டிஐ, இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். இப்போ டிஎஸ்எம்சி அப்படிங்கிற டைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷனை பத்தி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலையும் செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் வர்றதுனால வந்துட்டு இந்த டிஎஸ்எம்சி நேம் வந்துட்டு இப்போ காமனா எல்லாத்துக்கும் தெரிய வருது. இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் டைவான்ல இருக்குது. ஸோ இப்போ சரி, இதெல்லாம் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட பேக்ரவுண்ட், செமிகண்டக்டர் எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து ஹைலி ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரின்னு தெரியும். இது வந்து ஒரு இன்னோவேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது புரியுது. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணலாம், ஏன் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வரல, 75 வருஷம் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்றோம். இதுல முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெவிலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பவர், டிரான்ஸ்போர்ட், லேபர், குவாலிட்டி, ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்சினாலதான் வந்துட்டு இவ்வளவு நாளும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வளரல. ஆனா இப்போ வந்துட்டு ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்துட்டு இதை எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 6-7 கம்பெனிஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேப் இன்ஸ்டால் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு
இது வரைக்கும் ஓகே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் வரல, ஆனா வந்துட்டு இந்தியாவில இந்த சர்க்கியூட் டிசைன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளா இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு இந்த ஹை ஸ்கில் லேபர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் பிளென்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு 20% ஆஃப் த சர்க்கியூட் டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்காங்க. இப்ப இதே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆர்டிகல் நான் பார்த்தது என்னன்னா வந்துட்டு 35,000 சர்க்கியூட் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இப்போ இந்தியாவில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட டிசைன் சென்டரே வந்துட்டு இப்போ பெங்களூர்ல இருக்கு. அங்க வந்துட்டு 400 டிசைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபுல் டைம் ஜாப் வந்துட்டு சர்க்கியூட் டிசைன், சர்க்கியூட் டெஸ்டிங் அண்ட் தென் வேலிடேஷன், R&D இதுதான். ஸோ இது வந்துட்டு மினிமம் 4-year காலேஜ் டிகிரி தேவைப்படுற ஒரு ரோல். டிபிக்கலி மாஸ்டர்ஸ் இந்த PhD லெவல் இவங்க பண்றது. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்தியாவில் வர மேனுஃபேக்சரிங் க்ரோத்னால நெக்ஸ்ட் 4 to 7 yearsல வந்துட்டு 85,000 ஜாப்ஸ் இந்த ஏரியாவில் வந்துட்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இந்தியாவில் இது வரைக்கும் இருந்த இந்த சர்க்கியூட் டிசைன் நாலேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் க்ரோத் இருந்தது இல்லை. இப்போ வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் இந்த ஃபேப், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் போத் ஃபேப்ஸ் இது வந்துட்டு வர்றதுல வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு. இப்போ நீங்க இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெவிலி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு யூனிட். ஒரு புதுசா வந்துட்டு ஒரு ஃபேப் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டு கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது, நீங்க ஃப்ரம் ஸ்கிராச் ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு $2 billion இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்க ஒரு ஃபேப் வந்துட்டு ஆப்ரேட் ஃப்ரம் ஸ்கிராச் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 to 4 years ஆகும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு நிறைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இது வந்து ஒரு செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம். நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தனி ஃபேக்டரி கிடையாது. ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு அகெயின் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து கம்பேரிசனுக்காக சொல்றேன். நீங்க ஒரு ரா மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி வெளியில வர்றதுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம டிபிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அப்படிதான் பார்ப்போம். ஆனா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அந்த சிலிக்கன்ல இருந்து ஆரம்பிச்ச ரா மெட்டீரியல் வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்டா வெளியில வர்றது வந்துட்டு ஒரே ஃபேக்டரியில வந்துட்டு மோஸ்ட்லி வராது. பை நேச்சர் அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டினால வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு வேற ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் ஆகுறதுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்துட்டு இட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபேக்டரி டு தி அதர் பிஃபோர் இட் பிகம்ஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது பை டிஃபால்ட் இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் இந்த ஃபேப்ரிகேஷன் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்துட்டு MSME என்டர்பிரைசஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தொழிலதிபர்கள், உங்களுக்கு ஆல்ரெடி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியாவில் என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் இன்சென்டிவ் எப்படி வருது அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வேவ் இந்தியாவில் ஆரம்பிக்குது. இப்ப இந்த இதுல வந்துட்டு அடுத்த 10 வருஷத்துல என்ன மாதிரி க்ரோத் இருக்கும். இது செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் தெரியாதனால வந்துட்டு நம்ம இது எல்லாரும் நியூஸ்ல கேட்கிறோம், எல்லாரும் சொல்றதை கேட்டு வந்துட்டு நம்மளும் பேசாம உட்காந்துக்கலாமா? இல்ல இந்த செமிகண்டக்டர் க்ரோத்தை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? இப்ப நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிசினஸ்ல இருக்கோம். நம்ம பிசினஸ்க்கும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நமக்கு ஆல்ரெடி இருக்கிற
எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் பிஸ்னஸ் நாலேஜையும் வச்சு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இக்கோ சிஸ்டம்ல வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறேன். இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு $34.3 பில்லியன் ஒர்த் இண்டஸ்ட்ரி. ஒரு நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இது $100 பில்லியன் ஒர்த் ஆஃப் இண்டஸ்ட்ரியா வந்துட்டு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6 கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இப்போ ஃபேப் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது மேனுஃபேக்சரிங் வந்துருச்சான்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் மோஸ்ட்லி இதுதான் வந்துட்டு இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற செமிகண்டக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, சேலஞ்சஸும் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது, அதை சார்ந்து வந்து அலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சேலஞ்சஸ் இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட் செல்ஃப் இஸ் a சேலஞ்ச். இது வந்து டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். இது வந்து எல்லாமே இந்தியாவில் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டிங் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இம்போர்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஐபி இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படும். இதெல்லாம் வந்துட்டு அடுத்தது இன்னொரு சின்ன வீடியோ ஒன்று காமிக்கிறேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட எக்கோ சிஸ்டம்ல வந்துட்டு என்னென்ன ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு கீ பிளேயர்ஸோட பேர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா ஃபெமிலியரைஸ் ஆகும். அதை பார்த்துடலாம் இப்போ. The semiconductor manufacturing ecosystem refers to the various industries and businesses that make up the process of creating a semiconductor, including companies that design, manufacture, and test semiconductors, as well as the companies that provide equipment, materials, and services to the semiconductor industry. The design of a semiconductor is done by companies called semiconductor design houses, otherwise known as IC design houses or fabless companies, or also integrated device manufacturers, otherwise known as IDMs. And these are companies like Intel, onsemi, Qualcomm, Broadcom, AMD, Nvidia, and many more. They create designs for chips using computer-aided design, otherwise known as CAD software, from companies like Siemens, Cadence, and Synopsys, and then send those designs to semiconductor foundries like TSMC, Global Foundries, UMC, etc., for fabrication. Semiconductor foundries are companies that manufacture semiconductors using the designs provided by the IDMs and IC design houses. They have specialized facilities called fabrication plants, otherwise known as fabs, that use a process called photolithography to etch patterns onto silicon wafers, creating the individual transistor and all other components that make up a semiconductor. Once the semiconductors are fabricated, they are then tested and packaged by companies called assembly and test houses like Amkor, UTAC, ASE. They test the semiconductors to ensure they meet the specifications and quality standards, and then package them in a way that makes them easy to integrate into electronic devices. Additionally, there are companies that provide equipment, materials, and services to the semiconductor industry. Equipment companies like ASML, KLA, Lam Research, Tokyo Electron, and Applied Materials supply the machines and tools used in the fabrication process, while material companies such as Resonac, Sumco, Merck, and DuPont provide the chemicals and other materials used in the process. Equipment companies and vacuum pump suppliers such as KLA, Applied Materials, Lam Research, Tokyo Electron, and then also Edwards Vacuum, DAS Environmental Systems, and Pfeiffer also provide maintenance, repair, and other services to the semiconductor industry. In addition, consumer-facing companies that design their own chips are world-recognized brands such as Apple, Tesla, and many more. Critical logistics also plays a huge role in supporting the ecosystems, and there are companies such as Airspace,
and CNW to support the ecosystem. Overall, the semiconductor manufacturing ecosystem is a complex and interdependent network of companies and industries that work together to bring new semiconductor products to market. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த செமிகண்டக்டர் இக்கோசிஸ்டம்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபியூ பிளேயர்ஸை பத்தி வந்துட்டு ஒரு ஃபெமிலியாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு 3 விதமா நீங்க பிரிச்சுக்கலாம். டிசைன், மேனுஃபேக்சரிங், டெஸ்ட். இதை வந்துட்டு ஒரு ஸ்கில் லேபர் ஃபோர்ஸ் எப்படி வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இக்கோசிஸ்டம்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு வந்துட்டு எப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், எதெல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. மூணாவது வந்துட்டு சர்வீஸ் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்றேன். அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கும் வந்துட்டு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு வேற பிசினஸ் லைன்ல இருக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு ரிலேட்டட் அப்ளிகபிள் சர்வீஸ் அப்படின்றது. ஸோ அதுலயும் வந்துட்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ டிசைனை பத்தி ரொம்ப பேசணும் முன்னாடி. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஜெனரல் கேட் சாஃப்ட்வேர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர், உங்களுக்கு சில சாஃப்ட்வேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். சினாப்சிஸ், கேடன்ஸ், சீமென்ஸ் மேட்லேப், இதெல்லாம் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற காமன் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸ் இருக்கிற சென்டர்ஸ் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ரிசர்ச்க்கு வந்துட்டு ரொம்ப தேவைப்பட வேண்டிய ஒரு டிசைன் ஸ்கில். ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஒரு பிசினஸ்ல ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சர்வீசஸ் வந்துட்டு உங்களுக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உபயோகப்படும். அடுத்தது வந்துட்டு ஜெனரல் ஹியூமன் ரிசோர்சஸ். இப்போ வந்து இப்போ மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் லேபர் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் ஹெச்ஆர், இந்த talent hiring and subcontracting and இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிங் கொடுத்து அந்த லேபர் ஃபோர்ஸ் அப்ளை பண்றது வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் பிசினஸ். ஏன்னா ஒரு இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ஒர்க் பண்றது எஜுகேஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் டு 2 இயர் டிப்ளமோ இருக்கிற நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற லேபர்ஸ் தேவைப்படும். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு அந்த செமிகண்டக்டர் ஸ்பெசிபிக் ட்ரைனிங்கோட வந்துட்டு அந்த லேபர் ஃபோர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்றது வந்துட்டு இட்ஸ் கிரிட்டிக்கல். ஸோ தேட்ஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரியில லோக்கல் மார்க்கெட்ல வந்துட்டு இதை ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ASML அப்ளைட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு 2-3 கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வர ப்ரிசிஷன் டூல்ஸ் ப்ரொவைடர்ஸ். மோஸ்ட்லி இவங்க US இல்லைன்னா யூரோப் பேஸ்ட் கம்பெனிஸ். இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு வேர்ல்ட் லீடர்ஸ். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேபுக்கும் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு டூல்ஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருந்தோம். ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ASML அப்ளைட் மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்டர் சப்ளையரா வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி மற்ற பிஸ்னஸ்ல இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஹெவி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்க பண்ணி ஆகணும். அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ்ல நீங்க எப்பவும் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ்ல வந்துட்டு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்
யூஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல். இந்த சிலிக்கன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பிரைமரி ரா மெட்டீரியலோ அந்த மாதிரி வந்துட்டு காப்பர், கோல்ட் இந்த மாதிரி கண்டக்டர்ஸ் வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்துட்டு யூஸ் பண்றது ரொம்ப அதிகம். ஸோ இந்த சப்ளை, அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உலகத்துல வந்துட்டு மேஜர் கோல்ட் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலி கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும், ரிசர்வ் பேங்க்ஸ் அந்த மாதிரி இதுல. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு யூஸ் பண்றது வந்துட்டு ஜுவல்லரி, அதுதான் வந்துட்டு மேஜர் யூஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் கோல்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில தான். ஏன்னா அது செமிகண்டக்டர் ப்ராடக்ட் வந்து மண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறோம், திடீர்னு எங்க தங்கத்துல வந்து நின்னோம் அப்படின்னு பாக்குறீங்க. ஸோ இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் ரிலேட்டட் ஹெவி வால்யூம் சப்ளை வந்துட்டு அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேப்ஸ் ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு ஹை கரோசிவ் கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம பொல்யூஷன் இல்லாம வந்துட்டு எப்படி ரீசைக்கிள் பண்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெமிக்கல்ஸ் எப்படி வந்துட்டு சப்ளை பண்றது, என்னென்ன கெமிக்கல்ஸ் வேணும். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த கெமிக்கல்ஸ் டிரான்ஸ்போர்ட், லஜிஸ்டிக்ஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துட்டு வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு தென் யூ பிகம் அ பிரைமரி சப்ளையர் ஃபார் த செமிகண்டக்டர் ஃபேப்ஸ். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் அலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல. அடுத்தது இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் ரிகவரி, அதாவது நம்ம செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் முடியும் போது வந்துட்டு அதை ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல வந்துட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் ரிகவர் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த யூஸ் பண்ண கோல்டு அண்ட் காப்பரை திருப்பி எடுத்து ரீயூஸ் பண்றதுக்கு வந்துட்டு அதுவே வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா. இதெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் சப்ளைஸ். ஸோ கெமிக்கல்ஸ், ப்ரெசிஷன் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா. அடுத்தது ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜெனரல் எக்ஸாம்பிள்ஸ், ஃபுட் சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்வென்ட்ரி, வேர்ஹவுஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு தெரிஞ்சு ஈரோடுல நமக்கு ஒரு நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்களே வந்துட்டு ஒரு 20 வருஷமா வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருந்தேன். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இருக்கிற பெரிய கஸ்டமர் யாரு அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் தான். சென்னையில வந்துட்டு இருக்கிற, சென்னை பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஃபேப் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வர ஃபேப்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையான வேர் ஹவுசஸ், போர்ட்ஸ், லஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல ரிலேட்டட். அண்ட் தென் இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் ஷிப்பிங், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 50 பில்லியன் ப்ராடக்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் பர் இயர். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த ஃபிளைட்ல போகும்போது வந்துட்டு ஃபிளைட் மைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவோம். நீங்க ஃப்ரீக்வென்ட் ஃபிளையரா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய மைல்ஸ் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் லைக் அ காம்படிஷன், எல்லாரும் யாரு வந்துட்டு ஃபிளைட் மைல்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படி. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு கெட் frequent flyer miles, you have to be a semiconductor product அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்துட்டு செமிகண்டக்டர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல் இருந்து என் ப்ராடக்ட மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சு அது கஸ்டமர் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு
அட்லீஸ்ட் ஒரு 3 கான்டினென்டாவது வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ எங்களோட ஃபேக்டரியோட சப்ளை செயின்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலிக்கன் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரி வந்துட்டு யூஎஸ்ல இருக்கு. அதை இங்கேட்டா பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வேஃபர் வேஃபரா ஸ்லைஸ் பண்ணி சர்க்கியூட் எட்ஜ் பண்ற ஃபேக்டரி வந்துட்டு யூரோப்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜிங் ஷிப்பிங் பண்ற அந்த ஃபைனல் டெஸ்டிங் அசம்பிளி ஃபேக்டரி வந்துட்டு கொரியால இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சப்ளை செயின்ல இருக்கிற ஃபுல் லாஜிஸ்டிக்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன்லயும் வந்துட்டு உங்களுக்கு இன்வென்ட்ரி, வேர் ஹவுஸ், இதை ட்ராக் பண்ற காம்ப்ளிகேட்டட் லாஜிஸ்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபேபுக்கு வந்துட்டு சப்ளை பண்றது வந்துட்டு இன்னொரு அலைட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஃபேப் வருது அப்படின்னா அந்த ஃபேபுக்கு தேவையான இன்வென்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்றது. அண்ட் தென் ஆப்வியஸ்லி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட வந்துட்டு ஒரு இன்டெகிரல் பார்ட். இந்த ஆட்டோமேஷன் எனேபிள் பண்றது வந்துட்டு எல்லாமே சாஃப்ட்வேர் டிபெண்ட் ஆட்டோமேஷன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு பண்ணலாம். இப்போ வந்துட்டு மேஜர் பிசினஸ் நடத்துற எல்லாத்துக்குமே தெரியும் இஆர்பி உங்களுக்கு பிசினஸ்ல எவ்வளவு கிரிட்டிக்கல் அப்படின்னு, கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருந்து இவால்வ் ஆனதுதான். ஸோ எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் பீசஸ் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங், இது எல்லா பிசினஸ்லயும் இருக்கிறதுதான். இப்போ இந்தியாவில் வந்துட்டு இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா வந்துட்டு இது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா மட்டும் கிடையாது, பட் நம்மளுடைய நாலேஜ் பேஸ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் ஒரு 2-3 டெக்கேட்ஸ்ல க்ரோத் ஆனதுல வந்துட்டு நெக்ஸ்ட் 2 to 5 years ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் 550 எம்என்சி கம்பெனிஸ் வந்துட்டு புதுசா வந்துட்டு ஆபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இது என்னன்னா வந்து இப்ப இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் மாடல். இன்னொன்னு எம்என்சிஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஆபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது ரெண்டாவது மாடல். ஸோ இந்த ரெண்டாவது மாடல் தான் வந்துட்டு நான் சொல்றேன் மேனேஜ் பண்றதுக்காக வந்துட்டு இதை பண்றாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் வர்றதுனால வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனிஸ் இந்தியாவில் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது இன்னும் வந்துட்டு ஃபேஸ்டா தான் க்ரோ ஆகும். ஸோ அதுல வந்துட்டு இந்த பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ஹெச்ஆர் ரிலேட்டட் சர்வீசஸ், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ், கார்பரேட் லா, இது எல்லாமே வந்துட்டு வளர்ச்சி அடையும். ஸோ இதுல இருந்தா ஆல்ரெடி நீங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு கன்க்ளூஷன்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பிசினஸ்ல வந்துட்டு ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மூலியமா வந்துட்டு உங்களோட பிசினஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட வந்துட்டு நீங்க ரிலேட்டடா க்ரோ ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்டட் பிசினஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்துட்டு மனசுல வச்சு நீங்க உங்களோட பிசினஸ் வந்துட்டு அலைன் பண்ணி ஒரு வளர்றதுக்கு நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி க்ரோத்ல வந்துட்டு உங்களுக்கும் பங்கெடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ். இது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பிசினஸ் வந்துட்டு பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம். ஸோ இதுலதான் வந்துட்டு இந்த இஆர்பி, செம், சிஆர்எம் இதை பத்தி எல்லாம் வந்துட்டு சொன்னேன் நான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்க பிசினஸ்ல வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். இதுல வந்துட்டு அந்த செமிகண்டக்டர் சப்ளை செயினோட வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டிஸ் தான் வந்துட்டு இன்டெகிரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது குவாலிட்டி கண்ட்ரோல்,
இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளவு நல்ல குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த சிக்ஸ் சிக்மா மூலியமா மெஷர் பண்ணுவாங்க. இந்த சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 10 லட்சம் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு 3.4 ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு டிஃபெக்டா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு சிக்ஸ் சிக்மான்னு சொல்றது. இது வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ரொம்ப காலமா இருக்கிற ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷர்மெண்ட். இது வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சது தான் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் லெவல்ஸ் வந்துட்டு சிக்ஸ் சிக்மாவே வந்துட்டு பத்துறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில மெஷர் பண்ணிட்டு இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் லெவல்ஸ் வந்துட்டு அப் டு 10-11 சிக்மா வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு பதிலாக பார்ட்ஸ் பெர் பில்லியன்ல அந்த குவாலிட்டியை மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. 100 கோடி செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா அதுல வந்துட்டு 150 பார்ட்ஸ் தான் வந்துட்டு டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ உங்களோட பிசினஸ் நீங்க எதெல்லாம் வந்துட்டு அந்த செமிகண்டக்டர் சப்ளை செயின்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அது வந்துட்டு இந்த குவாலிட்டி லெவல்ஸ் சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் வந்துட்டு டியூன் பண்ணி வச்சிருந்துருக்கும். அடுத்தது ஃபைனலா ஒரு இது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பை நேச்சர் 365 days நான்-ஸ்டாப் போற இண்டஸ்ட்ரி. இதை வந்துட்டு நீங்க லேபர் ஸ்ட்ரைக் இருக்கு, இல்ல பவர் கட் இருக்கு, நான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நிறுத்துறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபேப் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு முடியாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஹெவி கெமிக்கல் ப்ராசஸிங், லைட் பேஸ்ட் ப்ராசஸிங் எல்லாம் யூஸ் பண்றதுனால. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேப் வந்துட்டு ஒரு 5 minutes ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி நீங்க ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10-15 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும். அதுல அந்த ஸ்டாப் ஆகுறப்போ இருந்த அந்த அந்த ப்ராடக்ட் லைன்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நீங்க அதை திருப்பியும் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கெமிக்கல் ப்ராசஸிங் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாப் ஆகும்போது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் வந்துட்டு நீங்க ஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். இது வந்துட்டு உங்களோட ஈல்ட்ல வந்துட்டு பயங்கரமா இம்பாக்ட் பண்றது. ஸோ இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த கண்டினியூஸ் ரிலையபிலிட்டி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபேபுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த பிசினஸ் சப்போர்ட் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்கும். இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த மீடியம் டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னேன். ஒன்னு மெட்டீரியல் சப்ளைஸ், இன்னொன்னு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. ஸோ ஒரு லேபர் ஃபோர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல ஸ்கில்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல இந்த சர்க்கியூட் டிசைன் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்றேன் நான். யூஎஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் இந்தியாவில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத ஒரு கெஸ் பண்ணி சொல்றேன். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது வந்துட்டு நீங்க ஒரு சப்கான்ட்ராக்டிங் சப்ளையரா வந்துட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு
இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது நீங்க மெட்டீரியல் சப்ளைஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஹெவி கேபிட்டல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து இப்ப நான் சொன்ன நம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா 5-10 மடங்கு வரைக்கும் வந்துட்டு இன்னும் அதிகமா வந்துட்டு உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அண்ட் இன்னொன்னு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த இந்தியாவில் இருக்கிற ஃபேபை பத்தி நம்ம பேசும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை பார்த்தா மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு குஜராத் சைட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸா இருந்துச்சு. அதனால வந்துட்டு நீங்க அங்க போய் தான் வந்துட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பை நேச்சர் இந்த சப்ளை செயின் வந்துட்டு ரொம்ப இன்டெகிரேட்டடா இருக்கிறதுனால உங்களுடைய அந்த அலைடு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கண்ட்ரியில எங்க வேணாலும் இருக்கும். நீங்க அங்க வந்துட்டு அந்த ஃபேபுக்கு வந்துட்டு சப்ளை பண்ற கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும் போதும். நீங்க அங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இந்த 10 கோடி அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட அதுல 5-10 மடங்கு ஆகலாம் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுல வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட் கவர்மெண்ட் சப்சிடிஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிய வாய்ப்பு இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தென் ஆப்வியஸ்லி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 தான் வந்துட்டு ஒரு பேஸ் லைனா வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு இதுல வந்து சார் கிளவுட் வந்து இதுல ஒரு டாபிக்ல இப்போ இதுல கொடுத்திருந்தாங்க கிளவுட் இன்ஜினியரிங் பத்தியும் இது பண்ண அந்த கிளவுடோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது எனக்கு ஒரு ஐடியா வேணும் சார். அதுக்காக தான் அந்த பத்தி அது டாபிக் அவர் பேசல. சரி, அதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றத மட்டும் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் பார்க்கிறேன் சார். ஓகே ஓகே தேங்க்யூ. நீங்க வந்துட்டு ஓகே என்னோட ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின் கேக்குறீங்க. அதாவது மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு அதோட கொஸ்டினை கிளாரிஃபை பண்ணிடுறேன். கிளவுட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஐடி பேஸ்ட் ஒர்க். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஜாப் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஐடி சப்போர்ட். அதுல வந்துட்டு கிளவுட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளவுட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு இப்போ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபேக்டரி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் டேட்டா சென்டர் தேவைப்படும். டேட்டா சென்டர் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபேக்டரியை ரன் பண்றதுக்கு எல்லா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபேக்டரி இருக்கிற லொகேஷன்ல வந்துட்டு தேவைப்படும். இப்ப எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா வந்துட்டு குளோபலி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரீஸ்ல ஒரு 20 ஃபேக்டரிஸ் இருக்கு. இது வந்துட்டு ஆபீஸ் லொகேஷன்ஸை கவுண்ட் பண்ணாம ஃபேக்டரிஸ் மட்டும். அந்த 20 ஃபேக்டரிஸ்லயும் ஒவ்வொரு ஃபேக்டரியிலயும் வந்துட்டு ஒவ்வொரு ஐடி டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ இதை வந்து இப்ப இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த ஃபேப் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுல என்னன்னா வந்துட்டு இது எல்லாமே ரன் பண்றது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த ஐடி சிஸ்டம்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த ஃபேப் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ஆயிடுது. இந்த ஃபேப் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஃபேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேபோட டவுன் டைம் ஸ்டாப் பண்ணி மெயின்டெனன்ஸ்க்காக வந்துட்டு அவங்க எடுத்துக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 நாள் தேவைப்படும். ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி அவங்க திருப்பி ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த 3 நாள் டைம் வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு அந்த ஃபேப் வந்து 24/7 வந்துட்டு நான் ஸ்டாப் ஓடிட்டு இருக்கும். அதை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு ரெசிலியண்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்போ ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அது கிளவுட் பேஸ்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு ஈஸி. அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்துட்டு நீங்களே வந்துட்டு போட்டு மெயின்டைன் பண்ணி எல்லாம் வந்துட்டு அது செமிகண்டக்டர் பிசினஸ் நீங்க ஒரு ஐடி டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக கிளவுட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டேட்டா சென்டர் அஸ் அன் அவுட் சோர்ஸ் சர்வீஸ். அதுதான் கிளவுட்.
ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொவைடர்ஸும் வந்துட்டு இப்போ கிளவுட் பேஸ்ட் இன்ஜினியரிங் தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே சார். எஸ், ஃபியூச்சர் இஸ் கிரேட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐடி பேஸ்ட் டிபெண்டன்சி வந்துட்டு ரொம்ப அதிகம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸும். ஸோ டேட்டா பட் எனக்கு என்னோட முக்கியமான கேள்வி இப்ப எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் கேட்கறேங்க. ஏதாச்சும் தெளிவுபடுத்தணும்னா நீங்க தெளிவுபடுத்தலாம். இப்ப பிசிபி எல்லாம் செய்யறாங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல பிசிபி செய்யறாங்க. பிசிபி வந்து சின்னது பண்ணிட்டு வந்தா அதை வந்து ஒரு சின்ன இடத்துல நம்ம அடக்கிடலாம். இப்ப முதல் வந்து போன் பெருசா இருந்தது, அப்புறம் போன் சின்னதாச்சு, இப்ப ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச புரிதல் எனக்கு புரிதல் இருக்கிற வரைக்கும் அந்த பிசிபியை சின்னதாக்குறது அதுதான் எதிர்காலம். இப்ப ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அவங்க ஒரு ப்ராடக்ட் செய்வாங்க, அதை சின்னது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஒரு கம்பெனியோட நீடு இருக்குது. அந்த கம்பெனி நீடுக்காக நம்ம சின்னதா செய்ய முடியுமா? இப்ப என்விடியா, இன்டெல் அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான காம்ப்ளெக்ஸான டிசைனை வந்து செய்யறாங்க டாப்ஸ்ல. இது நம்ம சிம்பிளா ஏதாச்சும் செய்ய முடியுமா? அந்த எஃபிஜிஏ ஏதோ கேள்விப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி சிம்பிளா ஏதாச்சும் நம்மளால செய்ய முடியுமா வித் நாமினல் இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே கிளாரிஃபை பண்ணேன். நீங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம், நீங்க இந்த செஷன்ல புரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீங்க வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு கம்பேரிசன் சொன்னீங்களே, ரொம்ப பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இந்தியாவில் ஏர்லி 1990s ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் 20 years வந்துட்டு அந்த பொட்டன்ஷியல் growth அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்னீங்கல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு கரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலியமா வந்துட்டு இந்த மினியேச்சரைஸ் பண்ணி காம்பாக்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது தான் வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் ட்ரெண்ட். ஸோ பை நேச்சர் நீங்க கேட்ட கேள்வி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிள் ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஹெவி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது சொன்னேன். இந்த ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு இனிஷியல் ஸ்மால் ஸ்கேல், ஒரு நான் ஸ்மால் ஸ்கேல்னு சொல்றேன், ஃபேப்னு சொல்றேன், எனக்கு வந்துட்டு இது சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. ஏன்னா ஃபேப் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ரெண்டும் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். ஸோ அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு ஃபேப் வந்துட்டு நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு $2 billion தேவைப்படும். ஸோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபேப் எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அண்ட் ஹெவி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஃபேபை வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை டைரக்டா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதோட வந்துட்டு அந்த ஃபேபோட எக்கோ சிஸ்டம்ல வந்துட்டு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்துட்டு ரொம்ப சாத்தியமான இது. என்னோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து வி டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லா இடத்துலையுமே செமிகண்டக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம சைஸஸ் சின்னது பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா இது வந்து இஸ் இட் ட்ரிவன் பை திஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ வழியா தான் இந்த செமிகண்டக்டரோட டிமாண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன்னா நம்ம ரீசெண்டா பார்த்தோம், டீப் ஸ்லீப் வந்தோடனே வந்து வி சீன் என்விடியாவோட ஷேர்ஸ்லாம் பெரிய லெவலில் டவுன் ஆச்சு. இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இஸ் இட் திஸ் செமிகண்டக்டர் இஸ் ட்ரிவன் பேசிக்கலி பை திஸ் ஏஐ அண்ட் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த டெக்னாலஜினால தான் இந்த பூம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான நியூ இன்னோவேஷன்ஸ் வரும்பொழுது இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஓப்பன் ஏஐல புது இது வரும்பொழுது இப்போ நம்ம
சாட் ஜிபிடி எல்லாம் வந்து வாட் வி ஃபெல்ட் இஸ் அவங்க வந்து நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது, ஆனால் இதுல வந்து தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் வந்தா இப்போ இந்த டிமாண்ட் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எவ்ரி 2 டெக்கேட்ஸ்க்கு வந்துட்டு வேற வேற மார்க்கெட் டிரைவர்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 2 டெக்கேட்ஸ்ல என்ன மார்க்கெட் டிரைவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற ஒரு 2-3 விஷயங்கள் தான். முன்னாடி சொன்னது திருப்பி ஒரு ரிஃப்ரெஷருக்காக சொல்லிடுறேன். 1980s பாத்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்யூட்டிங் அதான் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை டிரைவ் பண்ணுது. அதாவது வீட்டுக்கு வீடு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் வச்சு ஆரம்பிச்சாங்க. அது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டை வந்துட்டு டிரைவ் பண்ணுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொபைல் கம்ப்யூட்டிங், செல்போன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டிரைவர் வந்துட்டு லாஸ்ட் 70 yearsல எவ்ரி 2-3 டெக்கேட்ஸ்ல வந்துட்டு வேற வேற டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 years to 15 years என்னென்ன மார்க்கெட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை டிரைவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன கிளவுட் கம்ப்யூட்டிங், உலகம் பூரா வந்துட்டு பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லா பக்கமும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேப் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ அந்த மாதிரி வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு டேட்டா சென்டர், ஐடி டேட்டா சென்டர், எல்லா கிளவுட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் வந்துட்டு மொபைல் கம்ப்யூட்டிங், எல்லா இதுக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ற கம்ப்யூட்டிங் பவர், அது வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டிரைவர் க்ரோத்துக்கு ஒரு மெயின் டிரைவர். ரெண்டாவது ஸ்பெசிபிக்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகுறதுக்கு கம்ப்யூட்டிங் பவர் தேவை. நீங்க சொன்ன NVIDIA, இன்டெல், ஜிபியூஸ், AMD எல்லா கம்பெனிஸுமே இருக்காங்க. that is another big driver. மூணாவது எனர்ஜி. நான் வந்துட்டு பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் ஸ்டோரேஜ் அதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது வந்துட்டு ஒரு மேஜர் டிரைவர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு. இப்போ சோலார் இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பவர் லாஸ் இல்லாம வந்துட்டு எப்படி பவர் டிரான்ஸ்மிட் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு செமிகண்டக்டர் கம்போனன்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்துட்டு அந்த டிரான்ஸ்மிட் பண்ண பவரை வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். தட்ஸ் another driver. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமோட்டிவ். இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட கஸ்டமர் பேஸ் வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஹெவி. இப்போ உலகத்துல இருக்கிற எந்த கார் பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வந்துட்டு எங்களோட கம்பெனில இருந்து வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் பெட்ரோல் டீசல் காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் விற்கும்போது வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஒரு $30-40 வந்துட்டு எங்களோட பார்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கார்லயும். இப்போ எலக்ட்ரிக் கார்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ஜினே கிடையாது. என்ஜினே ஃபுல்லா செமிகண்டக்டர் தான். எலக்ட்ரிக் மோட்டர்ஸ், பிரேக் செமிகண்டக்டர் தான். அதுல வர சென்சர்ஸ் ஃபுல்லா செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார்ல, ஒரு ஹை அண்ட் எலக்ட்ரிக் கார், ஸோ ஒரு BMW, மெர்சிடிஸ் மாதிரி இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் கார்ல வந்துட்டு எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு $1000 $1500 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டிரைவர் செமிகண்டக்டர். ஸோ இந்த டேட்டா சென்டர் க்ரோத், கிளவுட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனர்ஜி அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், இதுதான் வந்துட்டு அடுத்த 1-2 டெக்கேடோட செமிகண்டக்டர் க்ரோத்தோட டிரைவர்ஸ். இப்ப ஃபேப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்ஸ், இங்க மற்ற காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து போர்டில் அசம்பிள் பண்றாங்க. ஸோ இப்போ இது ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியால வந்து எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க? இப்போ நாங்க அட்லீஸ்ட் பார்த்ததுல காம்பனன்ட்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. மெயின் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஐசி சிப்லயும் பாத்தீங்கன்னா
இஸ் தேர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரியான ஒரு இக்கோசிஸ்டம் இருக்குங்களா, இல்ல மேனுஃபேக்சர்ஸ் டைரக்டா வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா இது ரொம்ப ஸ்கார்சிட்டி அதிகமா இருக்கனால அவங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்களா? அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஏதாவது இப்ப இந்தியால இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாமா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் இதை பத்தி யோசிக்கல என்னோட மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணும்போது. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இருக்காங்க. அதாவது பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நான் இது பண்ணிடுறேன். இன்னைக்கு டிஸ்கஷன்ல நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது செமிகண்டக்டர் அப்படின்னா வந்துட்டு ஓகே, ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம், அதுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு புரியாதுப்பா, நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைக்காம, இந்த செஷன் வந்துட்டு ஓகே, மற்ற பிசினஸஸ் மாதிரி செமிகண்டக்டரும் வந்துட்டு ஒரு பிசினஸ் தான். நம்ம போய் வந்துட்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணலைன்னாலும் வந்துட்டு இந்தியாவில இப்ப இருக்கிற இந்த செமிகண்டக்டர் வேவ்ல வந்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த growthல நம்மளும் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு செஷன் வந்துட்டு சக்சஸ். அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து செமிகண்டக்டர் பத்தி வந்து பார்த்து இது பயந்துக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்னால அப்படிங்கிறது வந்துட்டு அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட கொஸ்டினை ஆன்சர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம்ல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரர்ஸும் வந்துட்டு உங்களோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைரக்ட் ஓஇஎம் சப்ளை வர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் சப்ளைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 60-40 ரேஷியோல தான் வச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஒரு எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலிக்கன்ல இருந்து ப்ராடக்ட் வேர்ஹவுஸ் போறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 120 to 145 days ஆகும். அது வந்துட்டு வித். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸா இருக்கும். அந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்துட்டு ஒரு 110 to 130 days worth of இன்வென்ட்ரி வந்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணணும் உங்களோட கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்றதுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றது வந்துட்டு எங்க உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் சப்ளையோ அங்க வந்துட்டு தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா சைனால வந்துட்டு நிறைய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றது வந்துட்டு எங்களோட கஸ்டமர்ஸ் ஆர் இன் சைனா அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு சைனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, இந்த சப்ளை செயின்ல வந்துட்டு ஓஇஎம்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால வந்துட்டு எஃபிஷியன்ட் சப்ளைஸ் எப்படி பண்றது உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு ஓஇஎம் மாடல் பெட்டரா இருக்கும், சில இடத்துல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ அதுல வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தது. இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு நிறைய இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ டாடா ஒரு சுச்சி செமிகான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹுண்டாய் இல்லைன்னா கியா அந்த மாதிரி ஒரு ஓஇஎம் சப்ளை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவில வந்துட்டு அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் உங்களோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரரும் உங்களோட என் மார்க்கெட் கஸ்டமரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா சான்சஸ் ஆர் மேனுஃபேக்சரரும்
கஸ்டமரும் வந்துட்டு ஒரே கண்ட்ரியில இருக்க மாட்டாங்க. பை நேச்சர் இந்த குளோபல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Personally, what I feel, it is a wonderful session. ஒரு பெரிய என்ன சொல்றது ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏதோ செமிகண்டக்டர் பேசிட்டு இருந்தோம், பட் இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி as a service we can do a lot, as a material supply and logistics we are doing a lot. டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ கடைசியா சொன்னது. அதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த கன்வென்ஷனல் வெஹிக்கிளை விட இந்த இவி வெஹிக்கிள்ல about 25 to 30 times அதிகமான செமிகண்டக்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ். பட் எனிவே இவி இஸ் கமிங் லைக் எனிதிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். as long as EV comes and every appliances what we are using everyday life பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு செமிகண்டக்டர் டெஃபினட்டா இருக்கும். either it is a touch panel, இப்போல்லாம் சுவிட்சஸே காணாம போயிடுச்சு. டர்ன் சுவிட்ச். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் வித் டர்னிங் சுவிட்சஸ், சுவிட்ச் ஆன் ஆஃப்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பட்டன் வந்து இப்போ வந்து டச் ஸ்கிரீன் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே தி மினியேச்சரா வர 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 மோர் செமிகண்டக்டர்ஸ் ஆர் கோயிங் இன்சைட், ரைட்? கண்டிப்பா. ஸோ தட் வாட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் ரியலி இட் இஸ் அ மைண்ட் ப்ளோயிங். பை 2025 2032 நெக்ஸ்ட் 7 yearsல வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் லைக் எனிதிங். இவ்வளவு பெரிய ஒரு எக்கனாமி உள்ள இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிட்கோ.